நடிகை சாய் பல்லவி மலையாளத்தில் வெளிவந்த பிரேமம் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். முதல் படமே இவருக்கு மாபெரும் வெற்றியை பெற்று தந்தது. மலர் டீச்சர் என்ற கதாபாத்திரத்தின் மூலம் ரசிகர்களின் மனதிலும் இடம் பிடித்தார். இதன் பின் தமிழில் தியா படத்தின் மூலம் அறிமுகமானார். தொடர்ந்து மாரி 2, NGK ஆகிய படங்களில் நடித்து வந்தார். சோலோ ஹீரோயினாக கார்கி என்ற படத்தில் நடித்தார். மேலும் கடந்த ஆண்டு அமரன் எனும் மாபெரும் வெற்றி படத்தையும் கொடுத்தார். தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் கலக்கி கொண்டிருக்கும் சாய் பல்லவி தற்போது பாலிவுட் பக்கம் சென்றுள்ளாராம். குறிப்பிட்ட சில கதைகளை மட்டும் தேர்ந்தெடுத்து நடித்து வரும் சாய் பல்லவி தனது திரை வாழ்க்கையில் நிராகரித்த திரைப்படங்கள் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதன்படி விஜயின் லியோ திரைப்படத்தில் த்ரிஷா நடிக்க கதாநாயகி ரோலில் முதலில் நடிக்கவிருந்தது சாய் பல்லவிதானாம். ஆனால் அந்த கதாபாத்திரம் தனக்கு ஏற்றதாக இருக்காது என கூறி அப்படத்தை நிராகரித்து விட்டாராம். அதே போல அஜித்தின் வலிமை, விஜயின் வாரிசு ஆகிய படங்களில் கதாநாயகியாக சாய் பல்லவி நடிக்கவிருந்துள்ளார். ஆனால் அப்படங்களில் கதாநாயகி ரோலுக்கு பெரிதும் முக்கியத்துவம் இல்லாத காரணத்தினால் அதை நிராகரித்துள்ளாராம்.